உங்க எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்தவங்களுக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க. இல்லைங்க, இயேசு கிறிஸ்து பிறக்கையில தூதர்கள் தோன்றி ஒரு வசனம் சொன்னாங்க, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு. அவங்க கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் அல்ல, இந்த உலகத்துல எல்லாருக்கும், அவங்க சிவப்பா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், பணக்காரங்களா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், அல்லது ஜாதிகளில சமுதாயத்துல வேற்றுமை இருக்கலாம். இயேசு சாமி ஒரு நாள் அதை பார்க்கறதே இல்லை. எல்லாத்துக்கும் அவர் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறார். பயப்படாதீங்க, உங்களுக்கும் சந்தோஷம். ஒருவேளை நான் கிறிஸ்துவன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இயேசு சாமி பிறந்திருக்கிறார். ஆமா, நீங்க ஒன்னே ஒண்ணுதான், இயேசு சாமி நீங்க எனக்காக பிறந்திருக்கிறீங்க, என் வாழ்க்கையில வாங்க சாமி அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து பயத்தை நீக்கி போட்டு சந்தோஷத்தை தந்துடுவார். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? சந்தோஷமா இருங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டா, அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாளில ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா பயங்களையும் எடுத்து போட்டு சந்தோஷத்தினாலே நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற புதிய ஆண்டு சந்தோஷத்தின் ஆண்டாய், சமாதானத்தின் ஆண்டாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்க கர்த்தர் அற்புதம் செய்வீராக. உம்முடைய கிருபையின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பயப்படாதீங்க, சந்தோஷத்தை தருகிற கர்த்தர் உங்களோடு. உங்க எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ.